இவங்க சைலண்ட்டாக கோயில் இடத்துல சைலண்ட்டாக பண்ணாங்க. அது பன்னாட்டு மையம்னு சொல்லலை. பாதி வேலை நடக்கிற வரைக்கும் யாருக்குமே தகவல் சொல்லலை. அவங்க ஆட்சியில் வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடி திருட்டுத்தனமாக ஸ்டாலின் வந்து அந்த இடத்த போய் ஆய்வு பண்ணுறாரு. இப்போ கோயில் சொத்தை வந்து கமர்ஷியல் எடுத்து பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் ஆர்டரு, ஹைகோர்ட் ஆர்டரு எல்லாமே இருக்குது. இன்கேஸ் கவர்மெண்ட்டுக்கு ஏதாவது தேவைப்பட்டால் அதுக்கு மாற்று இடம் கொடுக்கணும், இல்லைனா அதுக்கு உண்டான அந்த பணத்தை வந்து கோயில் கெஜானாவில் ஃபிக்ஸட் பண்ணணுன்றது ஆஸ் பர் லா, ஹெச்ஆர்என்சியில் சுப்ரீம் கோர்ட்டு, ஹைகோர்ட்டோட டைரக்ஷன் ஆர்டரெல்லாம் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ரெவன்யூ செக்ரட்டரி கொடுத்தது லேண்ட் கமிஷனருக்கு போகுது. லேண்ட் கமிஷனர் கலெக்டருக்கு அனுப்புகிறார், கலெக்டர் தாசில்தாருக்கு அனுப்புகிறார். அந்த இடத்த எடுத்துக்க சொல்லி சொன்னதே கலெக்டர் தான், செங்கல்பட்டு கலெக்டர் ஸ்னேகான்னு சொல்லிட்டு அவங்க இருந்தாங்க. அவங்க ஆர்டிஐ நீங்கள் போட்டிருந்தீங்க. இப்போ இருக்கிற கலெக்டரை டைரக்ஷன் பண்ணுறாரு. இப்போ அரசு அதிகாரிகள் முதல் கொண்டு எல்லாருமே அந்த திமுக தான் வேலை செய்கிறாங்கன்றதான் இன்னி வரைக்கும் சந்தேகம் கிடையாது, கன்ஃபார்ம் ஆகுது. இப்போ எங்களுக்கு வேறு வழி இல்லாமல் தான் நாங்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தை நாடணும். ப்ராஜெக்டே நாங்கள் ஸ்டாப் பண்ணுற, கைவிட போகிறதா சொல்லி கோர்ட்டில் அவங்க பதில் சொன்னாங்க. என்ன இப்படி சொல்கிறீங்க? ஆமாம், 500-600 கோடி ப்ராஜெக்ட்டு. அதுதான், அது நாங்கள் கலைஞர் பேரில் அதை வந்து நாங்கள் இது பண்ணுற மாதிரி இல்லை அப்படின்னு அவங்க சொல்லும்போது, அப்போ எங்கள் தரப்புலேருந்து எங்கள் லாயர் என்ன சொல்லிட்டார், சார் இவங்க வாய்மொழியாக சொல்கிறத வச்சு நம்ம இது பண்ண முடியாது, அவங்கள வந்து பிரமாண பத்திரம் அஃபிடபிளாக தாக்கல் பண்ண சொல்லுங்கள் அப்படின்னா. இப்போ 2 வாரம் டைம் கொடுத்து அஃபிடபிளாக இதில் கமிஷனர் அப்பியரன்ஸ் ஆக சொல்லுங்கள். ஸ்டாலின் பையன் வந்து இந்த டென்னிஸ் கிளப்பெல்லாம் வச்சுருக்கான், ஒரு ஏக்கர் கணக்கில். ஏன் அதில் போடுங்களேன், கலைஞர் டென்னிஸ் கிளப்னு போடுங்களா. ஏன்னா அது கலைஞர் டென்னிஸ் கிளப்னு போட்டிங்கன்னா குடும்ப சொத்தாயிடும். ஆனால் மக்கள் சொத்தை எடுத்து கலைஞர் பன்னாட்டு மையம், இது என்ன சார்? இது பதிலாக மாற்று இடம் கோயிலுக்கோ இல்லை அதுக்கு உண்டான அன்றைக்கி 300 கோடி ரூபா சொத்து மதிப்பு. அது அந்த 300 கோடி ரூபா அந்த கோயில் பேரில் டெபாசிட் பண்ணி கொடுத்தாங்கன்னா அது நல்லாயிருக்கும். அது நாங்கள் தமிழ்நாடு முதலமைச்சருக்கு இந்த சிடிவி மூலிமா இதுதான் நாங்கள் வேண்டி கேட்டுக்கிறோம். கலைஞர் பேரில் அப்படின்னா பன்னாட்டு மையம் வருவதற்கு வாய்ப்பு இல்லை, வரக்கூடாது. கலைஞர் யார் சார்? சிடிவி நேயர்களுக்கு வணக்கம். எதிர்வினை நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. கலைஞர் பன்னாட்டு மையம் அந்த திட்டம் இனிமேல் தொடங்குமா, இல்லை கிடப்பில் போட போகிறாங்களா, இல்லை வேறு ஏதோ செய்ய போகிறாங்களா அப்படின்னு தெரியல. இது குறித்து நம்ம சேனலில் ஏற்கனவே பேசியிருக்கோம். இது குறித்து ஒரு அதிரடியான தீர்ப்பு வந்திருக்கு. அது குறித்து தான் இன்றைக்கி பேச இருக்கிறோம். இது குறித்து நம்மிடம் விரிவாக பேசுவதற்கு அந்த வழக்கை தொடுத்த திரு சந்தானம் அவர்கள் வந்திருக்கிறார். ஸ்ரீடிவி நேயர்கள் சார்பாக அவரை வரவேற்கிறேன். வணக்கம். வணக்கம் சார். சிடிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது குறித்து ஆரம்பத்தில் நம்ம தான் முதலாக பேசணும். அப்போ கூட நம்ம நேயர்கள் நினச்சிப்பாங்க, யாரோ ஒருத்தர் சஃபாரி போட்ட ஒரு பெரியவர் வந்து பேசிகிட்டு இருக்காரு, இந்த ஸ்ரீடிவியில் எதையாவது ஒன்று திமுக எடுத்து ஏதோ ஒன்று கேள்வி கேட்பாங்க, அவர் பதில் சொல்லிட்டு போயிருக்காரு அப்படின்னு நினச்சிருக்கலாம். ஆனால் அதிகார பலம் மிக்க ஒரு அரசாக இருந்த திமுக நாம் எதை செஞ்சாலும் எவனும் கேள்வி கேட்க மாட்டான் அப்படின்னு இருந்து கலைஞர் பேரில் தான் பல விஷயங்களை அவங்க செயல்படுத்திட்டு இருந்தாங்க. அப்படி முட்டுக்காடு பக்கத்தில் கலைஞர் பன்னாட்டு மையம், இதுமாதிரி இன்டர்நேஷ்னல் ஈவெண்ட்டு எது இருந்தாலும் அங்கே நடத்துகிற அளவுக்கு நாங்கள் பெரிய கட்டடம் கட்ட போகிறோம். ஆனால் நீங்கள் தான் ஃபஸ்ட்டு சேலஞ்ச் பண்ணீங்க. முட்டுக்காடு பக்கத்தில் இருக்கிற வேம்படி அம்மன் கோயிலுடைய 3 ஏக்கர் நிலத்தை ஆக்கிரமித்து இவங்க கட்டுறதுக்கு பிளான் பண்ணுறாங்க. 3 ஏக்கரில் 8.5 ஏக்கர் அப்படின்னு. இது குறித்து செங்கல்பட்டு கலெக்டர் அவங்களுக்கு மனு கொடுத்து ஆர்டிஐ போட்டு அந்த விஷயங்கள்லாம் நம்ம பேசியிருக்கோம். இப்போ ஏதோ திடீர்னு அதிரடியாக கோர்ட்டு ஒரு உத்தரவு கொடுத்துருக்கு. அறநிலையத்துறை நீ என்னன்னு பாரு அப்படின்னு. இல்லையா எங்களுக்கு 2 வாரம் அவகாசம் வேணும்னு அவங்க கேட்டுருக்காங்க. என்ன நடந்தது கோர்ட்டில்? ஐயா, இது பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட் டைம் நம்ம சேனலில் பேசியிருக்கோம். இது வந்து இவங்க சைலண்ட்டாக கோயில் இடத்துல சைலண்ட்டாக பண்ணாங்க. அது பன்னாட்டு மையம்னு சொல்லலை. பாதி வேலை நடக்கிற வரைக்கும் யாருக்குமே தகவல் சொல்லலை. அவங்க ஆட்சியில் வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடி திருட்டுத்தனமாக ஸ்டாலின் வந்து அந்த இடத்த போய் ஆய்வு பண்ணுறாரு. ஆய்வு பண்ணும்போது தான் எங்களுக்கு சந்தேகம் வந்தது. சந்தேகம் வந்து இது கோயில் இடத்துல வருது அது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் போய் ஆய்வு பண்ண போகும்போது, நீங்கள் அந்த நிகழ்ச்சியிலே கூட சொன்னீங்க, போதிய பாதுகாப்பு அதிகாரி ஏன்னா ஒருத்தர் விசிட் பண்ணுறாருன்னா அமைச்சர் சீக்கிரட்டாக போனதுனால தான் நமக்கு சந்தேகம் வந்தது அந்த இடத்துல. அப்போ நான் யாரோ தனிநபர் யாரோ பில்டிங் ஏதோ கட்டுறாங்க, கமர்ஷியல் பில்டிங் தான் நாங்கள் இருந்தோம். கடைசியில் பார்த்தீங்கன்னா மக்களோட வரிப்பணம் இல்லாமல் கோயில் ஹெச்ஆர்என்சி கோயிலுக்கு சொந்தமான வேம்படி அம்மன் கோயில் 8.5 ஏக்கர். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அது 300 கோடி ரூபா சொத்து. எவன் அப்ப மூட்டை இடத்துல எவன் அப்பனுக்கு வந்து பன்னாட்டு மையம் பண்ணணும் சொல்லு. அந்த ப்ராஜெக்ட் காஸ்டே 500 கோடிக்கு மேலங்கிற. ஆமா, 300 கோடி கோயில் சொத்து. கோயில் இடத்தோட சொத்து 300 கோடி. இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா அப்பயே நாங்கள் பெட்டிஷன்லாம் கலெக்டர் எல்லாருக்குமே கொடுத்தோம். ஏன்னா
கோயில் சொத்தை வந்து கமர்ஷியல் எடுத்து பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் ஆர்டர், ஹைகோர்ட் ஆர்டர் எல்லாமே இருக்குது. இன்கேஸ் கவர்மெண்ட்டுக்கு ஏதாவது தேவைப்பட்டால் அதுக்கு மாற்று இடம் கொடுக்கணும், இல்லைனா அதுக்கு உண்டான அந்த பணத்தை வந்து கோயில் கஜானாவில் ஃபிக்ஸட் பண்ணணுன்றது ஆஸ் பர் லா, ஹெச்ஆர்என்சி லா, சுப்ரீம் கோர்ட் ஹைகோர்ட்டோட டைரக்ஷன் ஆர்டரெல்லாம் இருக்குது. இவங்க இதெல்லாம் அதாவது அதிகார துஷ்பிரயோகம் பண்ணி இவங்க பண்ணுறாங்க. நம்ம பெட்டிஷன்லாம் போட்டு இவங்க யாருமே அந்த நடவடிக்கையும் எடுக்கல. ஹெச்ஆர்என்சியும் காது கொடுத்து யாருக்கு லெட்டர் கொடுத்தாலும் சரி டேக் டைவர்ஷன், அவ்வளோதான். இப்போ கமிஷனர் கொடுத்தோம்னா ஜேசி வந்து ஜேசிலேருந்து ஏசிக்கு வந்து அப்படி நிற்கும் இஓ வரைக்கும். இதுதான் பண்ணாங்க. அப்போ நம்ம லேண்ட் கமிஷனர் கொடுத்தோம், ரெவன்யூ செக்ரட்டரி கொடுத்தோம், கலெக்டர் கொடுத்தோம். கலெக்டர் கொடுத்தது பார்த்திங்கன்னா ரெவன்யூ செக்ரட்டரி கொடுத்தது லேண்ட் கமிஷனருக்கு போகுது. லேண்ட் கமிஷனர் கலெக்டருக்கு அனுப்புகிறார், கலெக்டர் தாசில்தாருக்கு அனுப்புகிறார். அந்த இடத்த எடுத்துக்க சொல்லி சொன்னதே கலெக்டர் தான், செங்கல்பட்டு கலெக்டர் ஸ்னேகான்னு சொல்லிட்டு அவங்க இருந்தாங்க. அவங்க ஆர்டி போட்டிருந்தீங்க. இப்போ இருக்கிற கலெக்டரை டைரக்ஷன் பண்ணுறாரு தாசில்தார் வாங்கி வச்சுக்கினார் பத்திரமா. சரி, இவங்க யாருமே இதை நடவடிக்கை எடுக்கிறதுக்கு தயாராக இல்லை. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா டிவிக்கு ஆட்சின்றது தான் நம்ம நினச்சின்னு இருக்கோம். ஆனால் இன்னி வரைக்கும் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு டிவிக்கு ஆட்சி நடக்கலை, திமுக ஆட்சி தான் நடந்துனுக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு திமுகவுடைய இதை தூய சக்தின்றாங்க. அப்போ தூய சக்தியாக இருந்தால் என்ன பண்ணணும்? ஜோசப் விஜய் அவர்கள் முதலமைச்சர் அவர் தானே. இப்போ அவர் முதலமைச்சர் செல்ல வரைக்கும் நம்ம கம்ப்ளைண்ட் போட்டிருக்கோம், யாரும் அந்த நடவடிக்கை. அப்போ இவங்களுக்கு நடவடிக்கை எடுக்காமல் இருக்காங்கன்னா அப்போ ஆட்சி யாருது நடக்கு சந்தேகம் வருதா இல்லைங்களா? அப்போ அரசு அதிகாரிகள் முதல் கொண்டு எல்லாருமே அந்த திமுக தான் வேலை செய்கிறாங்கன்றதான் இன்னி வரைக்கும் சந்தேகம் கிடையாது, கன்ஃபார்ம் ஆகுது. இது இப்போ எங்களுக்கு வேறு வழி இல்லாமல் தான் நாங்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தை நானும் பப்ளிக் லிட்டிகேஷன் கேஸாக போட்டேன். கேஸ் நம்பர் பார்த்தீங்கன்னா WP 34228 2026 போட்டோம். இது போன செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நீதியரசர்கள் டிவிஷன் பெஞ்சில் நீதியரசர்கள் முன்னாடி வந்தது. அப்போ அவங்க விசாரிக்கும் போது கவர்மெண்ட் தரப்புலேருந்து அட்வொகேட் ஜெனரல் எல்லாம் வந்து ஆஜராகி அவங்க என்ன சொல்லிட்டாங்க, ஐயா நாங்கள் கோயில் இடத்தையே எடுக்கலை. அவங்க ரிப்ளை எப்படி பாருங்க, கோயில் இடத்தையே எடுக்கலை, அந்த கோயில் இடத்த என்ட்ரன்ஸ் ஆக்கி தான் அந்த 8.5 ஏக்கரை என்ட்ரன்ஸாக காட்டி அதில் தான் கார் பார்க்கு எல்லாமே பண்ணுறாங்க, பில்டிங் பின்னாடி இருக்குது. அப்போ இது எடுக்கலைன்னா இது எதுன்னு அப்புறம் என்ன இதுன்னு அர்த்தம்? இது இந்த விரிவாக்க பணிக்கு இன்னும் போதிய அளவு நாங்கள் நிலம் ஆர்ஜிதம் பண்ணலை அப்படின்ற மாதிரி இவங்க சொன்னாங்க. ரெண்டாவது அந்த இதில் என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் அந்த ப்ராஜெக்டே நாங்கள் ஸ்டாப் பண்ணுற கைவிட போகிறதா சொல்லி கோர்ட்டில் அவங்க பதில் சொன்னாங்க. என்ன இப்படி சொல்கிறீங்க? ஆமாம், 500-600 கோடி ப்ராஜெக்ட்டு. அதுதான் அது நாங்கள் கலைஞர் பேரில் அதை வந்து நாங்கள் இது பண்ணுற மாதிரி இல்லை அப்படின்னு அவங்க சொல்லும்போது, அப்போ எங்கள் தரப்புலேருந்து எங்கள் லாயர் என்ன சொல்லிட்டார், சார் இவங்க வாய்மொழியாக சொல்கிறத வச்சு நம்ம இது பண்ண முடியாது, அவங்கள வந்து பிரமாண பத்திரம் அஃபிடவிட்டில் தாக்கல் பண்ண சொல்லுங்கள் அப்படின்னா இப்போ 2 வாரம் டைம் கொடுத்து அஃபிடவிட்டில் இதில் கமிஷனர் அப்பியரன்ஸ் ஆக சொல்லுங்கள். அப்பியரன்ஸ் ஆகி இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க, 2 வாரத்தில் வந்து நாங்கள் அஃபிடவிட் தாக்கல் பண்ணுறோம் அப்படின்ட்டு. ஆனால் இதுவும் எந்த அளவுக்கு நடைமுறை நடக்கும்னு தெரியல. ஏன்னா ஜோசப் விஜய் ஆட்சி நடக்குது, அப்போ திமுக ஆட்சி ஏன்னா அரசு அதிகாரிகள் முழுக்க அந்த திமுக மேலே போட்ட கேஸ் எந்த ஒரு கேஸ்லையும் நடவடிக்கை இல்லை. ஃபைல்ஸ் இருக்குங்கிறாரா அவர் டேபிள்லேயே? ஃபைல்ஸ் வச்சு என்ன சார் பண்ணுறது? அப்போ நான் கூட தான் போட்டேன் பேப்பர், எல்லா ஃபைல்ஸும் போய் எல்லா ஆஃபீஸர் டேபிளும் இருக்குது. நாளைக்கு ஒரு ஃபைல்ஸ் வச்சு இவர் 5 வருஷம் கழிச்சு போகும்போது அந்த ஃபைல்ஸ் திருப்பி குப்பிக்கு போனால் ஃபைல்ஸ் எதுக்கு? ஃபைல்ஸ் உங்கள் டேபிளுக்கு வந்துச்சு, அதை வச்சு நிற்கிறதுக்கா ஃபைல்ஸு? அது மேலே ஆக்ஷன் எடுக்கணும் இல்லைங்களா? அது எப்போ எனக்கு ஆக்ஷன் எடுக்க தெரியும்னா, எப்போ நீங்கள் 5 வருஷம் முடிஞ்ச ஆக்ஷன் எடுப்பீங்களா சொல்லுங்கள்? ஒரு ஃபைல்ஸ் வந்தாச்சுன்னா அந்த ஃபைலை அப்பப்போ டெஸ்பேச் பண்ணுறது தான் ஒரு அதிகாரியோட வேலை, ஒரு தலைமையோட வேலை. நான் ஃபைல்ஸை வாங்கி வச்சுருக்கேன், எனக்கு அதை எப்போ வெளியிடணும்னு தெரியும், எப்போ நான் நடவடிக்கை எடுக்கணும்னு தெரியும்னா அது வந்து ஒரு சரியான அணுகுமுறை கிடையாது இல்லைங்களா? இல்லை, இப்போ இந்த பன்னாட்டு மையத்தை பொறுத்தளவு நமக்கு தெரிஞ்சு ஒரு 50% பணியாவது நடந்திருக்கும்னு நினைக்கிறேன். பெரிய கட்டடங்கள், அது ஆய்வெல்லாம் முதல்வர் அப்பொழுது இருந்த முதல்வர் ஸ்டாலின் ஆய்வு மேற்கொண்டார், ரகசியமாக மேற்கொண்டாருன்னு நீங்கள் குற்றச்சாட்டு வச்சுங்க. இப்போ பாதி தூரம் வந்த ஒரு ப்ராஜெக்ட் அப்படியே கை விட்டுருவாங்களா? உங்களுடைய அனுபவத்தில் இப்போ கமர்ஷியலாக அது பயன்படுத்தக்கூடாது அப்படின்னா வேற என்ன பயன்படுத்தும்? கவர்மெண்ட் பர்பஸ் யூஸ் பண்ணலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சிட்டி உள்ள வச்சுருக்காங்க தலைமைச் செயலகத்தை, ஏன் தலைமைச் செயலகத்தை அங்கே மாற்றுங்க? அப்போனா பனையூர்லேருந்து ஈஸியாக போகலாம். அவருக்கு இப்போ ஜோசப் விஜய்க்கு பக்கத்தில் வீடு, அவர் காலையில் போகும்போது டிராஃபிக் ஆகுது. பார்த்தீங்கன்னா குறைஞ்சது 1 லட்சம் போலீஸ் ரோட்டில் நிற்கிறாங்க. போலீஸோட பலுசுமை குறைஞ்சிரும். அவருக்கு அப்போ ஒரு 10 நிமிஷத்தில் அவர் அங்கே போயிடலாம் பக்கத்தில் முட்டுக்காடுக்கு. பனையூர்லேருந்து முட்டுக்காடு பக்கத்தில் தானே. ரெண்டாவது தலைமைச் செயலகம் அங்கே மாற்றினா சிட்டி உள்ள நிறைய டிராஃபிக் குறையும் உங்களுக்கு. அதாவது கவர்மெண்ட் பர்பஸ் யூஸ் பண்ணலாம், ஆனால் அதுக்கு மாற்ற இடம் கோயிலுக்கு கொடுத்துடணும் அப்படின்றது ஜியோவில் இருக்குது. இப்போ உங்களுடைய கன்டென்ஷனாக அதில் என்ன? கோயிலுக்கு அந்த நிலத்தை திரும்ப கொடுக்கணுமா,
இல்லை அந்த 300 கோடி பெருமான உள்ள வேறு ஒரு நிலத்தை கொடுக்கணுமா, இல்லை 300 கோடி கோயிலுக்கு கொடுக்கணுமா? அதாவது அவங்க உத்தரவு பிரகாரம் அரசுக்கு தேவைப்பட்டால் பன்னாட்டு மையத்துக்கு, அதாவது கமர்ஷியல் கிடையாது, அரசுக்கு இப்போ தலைமைச் செயலம்னா அது அரசுக்கு தேவைப்பட்டால் அந்த இடத்துக்கு பதிலாக மாற்று இடம் கொடுக்கலாம். அதாவது அதோட அந்த இன்னைக்கு அதோட மதிப்பு என்னவோ அதுலேருந்து 10% அதிகமாக உள்ள இருக்க இடத்துல தான் கொடுக்கணும். அது ஒரு ரூல் இருக்குது. அதில் இன்னொரு ரூல், அதுக்கு என்ன கைட்லைன் இன்னைக்கு மார்க்கெட் வேல்யூவோ அந்த மார்க்கெட் வேல்யூவை கோயில் பேரில் ஃபிக்ஸட் பண்ணணும். கோயில் பேரில் அக்கௌண்ட்டில் போகிறதில்ல, ஏன்னா திண்டு போடுவாங்க திருப்பி எடுத்துக்கின்னு. அது ஃபிக்ஸட் பண்ணணும். அதில் வர வருமானத்தை வச்சு, ஏன்னா கோயில் இடமே கோயில் வருமானத்துக்காக தான், அதில் இருக்கிறத எடுத்து பண்ணணும் அவங்க. இதுதான் சட்டம் இருக்குது. அதாவது கவர்மெண்ட்டுக்குன்னா இதை பண்ணலாம். பட் கமர்ஷியலுக்கு யார் பேரில் இவங்க பல கோடி கொள்ளடிச்சு வச்சுருக்காங்க, இவங்க அப்பாவுக்கு பன்னாட்டு மயங்கன்னா அவங்க சொத்தில் கட்டட்டும் சார். இப்போ அவங்க இடம் பார்த்தீங்கன்னா நிறைய இடம், இப்போ பார்த்தீங்கன்னா இந்த திருக்கழங்குன்ற சைடெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் பையன் வந்து இந்த டென்னிஸ் கிளப்பெல்லாம் வச்சுருக்கான் பெரிய ஏக்கர் கணக்கில். ஏன் அதில் போடுங்களேன், கலைஞர் டென்னிஸ் கிளப்னு போடுங்களா. ஏன்னா அது கலைஞர் டென்னிஸ் கிளப்னு போட்டிங்கன்னா குடும்ப சொத்தாயிடும். ஆனால் மக்கள் சொத்தை எடுத்து கலைஞர் பன்னாட்டு மையம், இது என்ன சார் இது? மக்கள் பணத்தை மக்கள் பேர வைங்க, இல்லை ஒரு அந்த சுதந்திர போராட்ட தியாகிகள் பேர வைங்க, நாட்டுக்கு நல்லது பண்ணுங்க பேர வைங்க. எதையுமே வைக்காமல் இந்த மாதிரி கலைஞர் என்ன நாட்டுக்கு பண்ணிட்டார் இது வரைக்கும் சொல்லுங்கள்? அவர் என்ன பண்ணார்? நாட்டை குடிகார நாடாக்குனாங்க, கஞ்சா விற்கிற நாடு, போதைக்கு அடிமையாகிடுச்சு. இன்னைக்கு ஜோசப் விஜய் வந்து பண்ணுறாரு, பட் பண்ண முடியல. ஆணி வேறு எங்கே இருக்குதுன்னே தெரில. ஆணி வேறு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அரசியல்வாதி கையில் இருக்குது. அதை பிடுங்கணும்னா பொறுமையாக தான் பிடுங்கணும். அதனால் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா போதையை கண்ட்ரோல் பண்ண முடியல, பண்ணுறாங்க, இருந்தாலும் பண்ண முடியல அது. ஸோ உங்களுடைய நீண்டகால சட்ட போராட்டம் இது போல் பொதுநல வழக்கு போட்டதுபடிய இது வந்து அரசு 2 வாரம் டைம் கேட்டிருக்கு, ஹெச்ஆர்என்ஸுக்கு கோர்ட்டும் உத்தரவு பிறப்பிச்சிருக்கு. உங்களுக்கு முடிவு என்னவா வரும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எங்களுக்கு நீதி அரசு சொன்ன பிரகாரம் பார்த்தீங்கன்னா கோயில் இடத்த மீட்டு கொடுப்பாங்கன்றதான் நாங்கள் இது பண்ணியிருக்கோம். பட்டு அரசுக்கு தேவைப்பட்டால் நம்ம வந்து அதை அப்ஜெக்ஷன் பண்ணுறதும் தவறு தான். ஏன்னா நாடு நல்லா இருந்தால் தான் மக்கள் நல்லா இருக்க முடியும். அதனால் அதை நாங்கள் இது பண்ணலை. அதுக்கு பதிலாக மாற்று இடம் கோயிலுக்கோ இல்லை அதுக்கு உண்டான அன்றைக்கி 300 கோடி ரூபா சொத்து மதிப்பு, அது அந்த 300 கோடி ரூபா அந்த கோயில் பேரில் டெபாசிட் பண்ணி கொடுத்தாங்கன்னா அது நல்லாயிருக்கும். அது நாங்கள் தமிழ்நாடு முதலமைச்சருக்கு இந்த சிடிவி மூலயமா இதுதான் நாங்கள் வேண்டி கேட்டுக்கிறோம். கலைஞர் பேரில் அப்படின்னா பன்னாட்டு மையம் வருவதற்கு வாய்ப்பு இல்லை, வரக்கூடாது. கலைஞர் யார் சார்? அவர் பேர்ல எதுக்கு கோயில் சொத்து எடுத்ததுக்கு அவர் பேர்ல கொடுக்க? கோயில் சொத்துல கமர்ஷியல் பில்டிங் வர முடியாது, வரக்கூடாது, வர முடியாது, வரவும் கூடாது. ஒரு சிறந்த ஒரு பொதுநல வழக்கின் மூலமாக கோயிலுடைய நிலத்தை மீட்க முடியும். எவ்வளவுதான் அதிகார பலமிக்க அரசாக இருந்தாலும் அவர்களையும் நம்மளால கேள்வி கேட்க முடியும் அப்படின்னு நிரூபிச்சிருக்காரு ஐயா சந்தானம். மீண்டும் வேறொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். வணக்கம்.